திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஆடும்பரிவேல் அணி சேவல் என பாடும்பணியே பணியாய் எருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதர. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திரு மூலனருள் மேவுநாள் என்னாலும். திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமல விநாயகர் சத் சங்கமும் புரசை திருநெறி கழகமும் இணைந்து மிகச்சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற இந்த திருமந்திர வேள்வியிலே நாம் 5ஆம் தந்திரத்தில் சரியை கிரியை யோகம் ஞானம் என்கின்ற வரிசையில் ஞானம் பற்றி தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. சென்ற வகுப்பில் நாம் சரியை கிரியை யோகம் ஞானம் என்கின்ற 4 நெறிகள் என்றும் அந்த நெறிகளிலே நின்று பழகுவது தவம் என்றும் அந்த தவத்தை தாசமார்க்கம் சத்புத்திர மார்க்கம் சகமார்க்கம் சன்மார்க்கம் என்று குறிப்பிடுவார்கள் என்று சொல்லி அதனுடைய பயனாக சாலோகம் சாமீபம் சாரூபம் சாயுச்சியம் என்று சொல்லக்கூடிய 4 பயன்களாக அவை விளைகின்றன என்கின்ற செய்திகளை எல்லாம் நாம் சிந்தித்தோம். ஞானம் என்ற சொல்லிற்கு தமிழிலே மெய் உணர்தல் என்கின்ற ஒரு சொல்லையும் நாம் சென்ற முறை சிந்தித்தோம். திருமுறைகளிலே ஞானம் என்கிற சொல் தாராளமாக பயின்று வருகிறது. பழைய நூல்களிலே திருக்குறள், சங்க நூல்கள் குறிப்பாக ஞானம்ங்கிற சொல்லு இடம் பெறல. சரி, சொல்லாராய்ச்சி ஒரு பக்கம் இருக்கட்டும். வள்ளுவர் என்ன சொல்லை பயன்படுத்துகிறார் அப்படின்னா மெய் உணர்தல் அப்படின்ட்டு ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார். மெய்யை உணர்தல்னு ஒரு தலைப்பு ஏன் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு கேட்டால், நம்ம மெய்யை தவிர மித்த எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த பொருளில் மெய் உணர்தல் அப்படின்னு. உலக இயல்பு என்ன என்று கேட்டால், இந்த மேட்டிலிருந்து பள்ளத்திற்கு செல்லுகின்ற நீர் போல் உள்ளம் எப்பொழுதும் தாழ்வான அந்த செய்திகளிலே பற்றுக்கொள்வதும் அதை பற்றி கொள்வதுமாக அது இருக்கிறது. அதனால் அதை ஊர்த்துவமாக மேல்முகமாக ஏற்றுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இயல்பாக அது கீழே போகும். அது மேல் நோக்கி செலுத்தணும்னா நாம் கொஞ்சம் முயற்சி எடுத்தால்தான் முடியும். முயற்சி எடுக்கிற பொழுது மெய்யை உணர்ந்து அந்த மெய்யை நோக்கி நாம் செல்லுதல் வேண்டும். மெய் உணர்தல் என்று சொல்லக்கூடிய இந்த ஞானம் என்று சொல்லக்கூடிய இந்த சொல்
எதை குறிக்கிறது என்று கூட போன தடவை சொன்னேன். ஞானம் என்பது தத்துவங்களை உள்ளபடி உணர்தல் அப்படின்னு சொன்னேன். தத்துவம்னா என்னன்னு கூட நான் திரும்பவும் சொன்னேன். தத்துவங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லுகிற பொழுது அதையெல்லாம் கருவிகள், நமக்கு தந்த கருவிகள், டூல்ஸ். நம்மளை வெறுங்கையா அனுப்பல சாமி. இங்கே 31 கருவிகளை கொடுத்து தான் அனுப்பிச்சு. நமக்கு தான் மேக்சிமம் கொடுத்துருக்கார். மற்ற உயிர்களை காட்டிலும் மனிதர்களுக்கு 31 கருவிகளை கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறார். இதை உள்ளபடி உணர்தல், அதுதான் இப்போ ஞானங்கிறது இருக்கிறத உள்ளபடி உணர்தல். உண்மையிலேயே இந்த உடம்பு என்ன, இந்த தத்துவம் என்ன, இந்த உலகம் என்ன என்பதை உணர்தல், உணர்ந்து கொள்ளுவது ஞானம். அதை உணராத வரைக்கும் நம்முடைய வள்ளுவர் சொன்னது போல பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு. ஏன் பிறப்பு வருகிறது அப்படின்னு சொன்னா, பொருள் இல்லாததெல்லாம் நீ பொருள்னு நினைக்கிற, அது பின்னாடியே சுத்துற, அப்புறம் ஒரு நாள் அது கிடைச்சு கிடைக்காமலும் போய் சேர்ற. இப்படியே இருந்துட்டு இந்த பொருளை கடைசி வரைக்கும் நீ தெரிந்து கொள்ளாமல் போவதனாலே உனக்கு பிறப்பு வருகிறது. இது அவர் சொல்றார். பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருள், அது மயக்கம், அதனாலே வருகிறது பிறப்பு. இப்ப எதை பொருள் என்று உணர்வோமானால், பொருள் அல்லவற்றை பொருள் என்று நாம் மருளாமல், இதுவே பொருள், இதுவே நன்மை பொருள், இதுவே உண்மை பொருள், இதுவே செம்பொருள், இதுவே வாய்மை பொருள் என்று நாம் தெரிந்து உணர்ந்து அதை பற்றுவோமேயானால் நமக்கு ஞானம் வந்ததாக பொருள். இதைத்தான் முதல்ல எடுத்தவுடனே அவர் சொல்லுகிறார். எத்தனை எத்தனை விதமான கருவிகள் இருக்கின்றன. பார்க்குறோம், பேசுகிறோம், எழுதுகிறோம், நடக்கிறோம், எத்தனையோ செய்திகள் நினைக்கிறோம், விரும்புகிறோம், அடைகிறோம், அனுபவிக்கிறோம். எத்தனையோ விதமான அனுபவங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. இந்த அனுபவங்களை நமக்கு ஊட்டுகின்றதும் உதவியாக இருப்பதும் இந்த உடம்பு தானே. இந்த உடம்பு நமக்கு ஒரு காலத்திலே வந்தது, ஒரு காலத்திலே போய்விடுகிறது. வந்ததும் போனதற்கும் இடையிலே நாம் பல்வேறு விதமான அனுபவங்களை பெற்றோம். இந்த அனுபவங்களினால் விளைந்தது என்ன, என்னதான் நடந்துச்சு? நாம் பிறந்தோம், வளர்ந்தோம், ஒரு பட்டம் வாங்கினோம், அதிலே பதவி பெற்றோம், அதிலே சில காலம் வாழ்ந்தோம், அப்புறம் ஒரு நாள் போயிட்டோம். போனதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? சிவகுமார் போயிட்டார் தான் சொல்லுவானே தவிர சிவகுமார் எம்இ போயிட்டார் அப்படின்னு நான் சொல்லுவான். இந்த உடம்பு அவ்வளவு ஒரு நம்பத்தகாத ஒரு பொருளாக இருக்கிறது. ஆனால் அதைத்தான் நாம் நம்புகிறோம். எவ்வளவு உறுதியாக இந்த உடம்பை நாம் நம்புகிறோம். ஒவ்வொரு நாளும் இது மாறிக்கொண்டே இருக்கு. இந்த உடம்பு என்கிற ஒரு டோட்டலாக இருக்கக்கூடிய கருவிகள் எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த உடம்புன்னு நான் சொல்கிறேன். கருவிகள், தத்துவங்கள் எல்லாம் சேர்த்து இது நமக்கு கொடுத்துருக்காரு. இது நமக்கு வந்திருக்குங்கிறது நமக்கு தெரியுது. இது ஆனால் ஒரு நாள் போயிடுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இது போகிறதுக்குள்ளே என்ன நாம் செய்யணும் அப்படின்னு நாம் யோசிக்கிறதே இல்லை. நான் சாகிறதுக்கு முன்னாடி அவன் கஷ்டப்படுறத கண்ணால பார்த்துட்டு சாவணுங்க. நானே கேட்டிருக்கேன். வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மோட்டோ வச்சிருக்கான் பாருங்க, எவ்வளோ பெரிய தத்துவத்தை வச்சிருக்கிறான்.
அப்ப வாழ்க்கையில பிறந்து இறந்து போகிறதுக்குள்ள நாம எதை நோக்கி வந்தோம், எதை நோக்கி போயிட்டோம் அப்படிங்கிறத பல பேரையும் பார்க்கிற பொழுது நமக்கு அது உணரணும். புறம் திரைந்து நரம்பெழுந்து நரைத்து உரையால் தளர்ந்து புறம் திரைந்து நரம்பெழுந்து நரைத்து உரையால் தளர்ந்து நீ அறம் புரிந்து நினைப்பது ஆண்மை அரிது காண். இது அறுதியேல் திரம்பியாது எழு நெஞ்சமே நெஞ்சமே திரம்பியாது எழு நெஞ்சமே திரம்பியாது எழு நெஞ்சமே சிறு காலை நாமுருவாணியம் புறம்பயத்துறை புதநாதன் புறம்பயம் தொழ போதுமே புறம்பயத்துறை புதநாதன் புறம்பயம் தொழ போதுமே. சுந்தரமூர்த்தி சாமியோட கூப்பிடுறார். பார்க்கறதுக்கு மினுமினு இந்த தோல் இருக்குன்னு நினைக்கிறியா? ஒரு நாள் இது சுருங்கும் தெரியுமா? புறம் திரைந்து எல்லாம் சுருங்கி போகும். கண்ணே அப்படின்னு கூப்பிட்டவன் கொஞ்சம் தள்ளி நில்லுங்கள, கிட்ட கிட்டக்க வந்து பேசணுமா? தோல் சுருங்கி போச்சு, மினுமினுப்பு போயிடுச்சு. புறம் தீரை நரம்பெல்லாம் புடைச்சிக்கிட்டு எழுந்திருக்கும். நரம்பெழுந்து பாடுறவருக்கு வயசு 16. பாடுறவர் யாரு? சுந்தரமூர்த்தி சாமி. 16 வயசு சாமி பாடுறார். புறம் திரைந்து நரம்பெழுந்து நரைத்து. இந்த உடம்புல எவ்வளவு மாற்றம் விறுவிறுன்னு நடந்து. டாக்டர்கிட்ட போச்சு, ஒரு பாட்டி சொல்லிச்சு, டாக்டர் இந்த இடது மூட்டு ரொம்ப வலிக்குது. அப்படியா? உட்காருங்க. தட்டி பார்த்தாரு. இப்படி அது ஒன்றும் இல்லைப்பா பாட்டி, வயசாயிடுச்சுல்ல அதனால தான். வலது மூட்டுக்கும் அதே வயசு தானே ஆச்சு, அது அது வலிக்கலையேன்னு கேட்டுச்சு பாட்டி. வயசானவனு மூட்டு தேஞ்சிருச்சுட்டார். அப்போ வளர்ந்தது ஒரு நாள், இப்போ தேய ஆரம்பிச்சிருச்சு. ஓஹோ, அப்போ வளர்றதெல்லாம் தேயும். இந்த உடம்பு ஒரு காலத்தில் நமக்கு சுகமாக இருந்தது, ஒரு காலத்தில் சுமையாக இருக்கும். ராத்திரி ஃபுல்லாக இருமிக்கிட்டே கிடக்கணும் திண்ணையில். வேணா கொண்டு போட்டுருவாங்க திண்ணையில். இருமிகிட்டே இருந்தோம்னா வீட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க, திண்ணையில் கொண்டு போட்டு. ஒரு பழைய பாட்டிலில் தண்ணி வச்சுருவாங்க. எங்கே போனாலும் மினரல் வாட்டர் தான் வாங்கி குடிக்கிறது வழக்கம். ரொம்ப சேஞ்சஸ் திடீர்னு வந்துடும். இந்த உடம்பை நம்பவே கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னா மூச்சு காத்து போயிட்டு வரதுக்குள்ளேயே நல்லவற்றை செய்து வினைகளை தூற்றிக்கொள்னு அர்த்தம். அதுக்கு இந்த காத்து போயிட்டு வரும்போதே எல்லாம் ஒழுங்கா போயிட்டு வரும்போதே காற்று உள்ள போது. வயசாயிடுச்சுன்னா காத்து கண்ணாபின்னான்னு போகும். கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி இருக்கும். எந்த பக்கம் போகிறது எந்த பக்கம் வர்றது எல்லாம் ஒரு கணக்கும் கிடையாது. இடா நாடி வழியாக போய் பிங்கள நாடி வழியாக கரெக்டாக வரும். போனது அங்கேயே நிற்கிறோம். போயிட்டார் போல இருக்க
சொல்லிடலாமா அப்படின்னு நினைக்கும் போது டிப்ஸு வந்துடும். இன்னும் போன மாதிரி இது வந்துருச்சு. புறம் திரைந்து நரம்பெழுந்து நரைத்து உரையால் நீ தளர்ந்து. பேச்சு வராது, குளரும், ஆய் குளரும், கபம் கட்டிக்கும், கோழை எழுந்திருச்சிடும். உடம்புல சூடு குறைய ஆரம்பித்த உடனே கோழை கபம் ஐயின்னு பேர் அதுக்கு, அது வந்துடும். எங்கே பார்த்தாலும் சுடலும். நரம்பெழுந்து உரையால் நீ தளர்ந்து. இவ்வளவு யாருக்கு சொல்றாரு தெரியுமா? சாமி மனசுக்கு. அவர் மனசுக்கு சொல்ற மாதிரி தான் பாட்டை எழுதியிருக்காரு. அவர் மனசுக்காக சொல்றாரு, நாம நம்ம மனசை பார்த்து சொல்லணும்னு எழுதியிருக்காரு. உரையால் தளர்ந்து, நீ உரையால் தளர்ந்து. நமச்சிவாயம் 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 நமச்சிவாய 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 வாழ்க நாதன் தாழ்வாழ்க மெப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படின்னு இந்த நாக்கில் சொல்லி பழகாத நாக்கு குளரும். உரையால் நீ தளர்ந்து, உரை தளரும். அறம் புரிந்து நினைப்பது ஆண்மை அரிது கான். அப்ப போய் நீ அறம் செய்யற, தேவாரம் கேட்கிற, திருமந்திர வகுப்பு நடக்குதாமே போய் கேட்டு வர அப்படின்னா வேலைக்கு ஆகுமான்னு கேட்கிறார். இப்போ என்ன செய்யணுமா? சிறு காலை நாம் ஒரு வாணியம். இளமையிலேயே நாம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு வியாபாரம் இருக்கிறது. இந்த உடம்பு எடுத்ததற்கான பயனை இளமை பருவம் இருக்கிற பொழுதே, உடம்பு நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிற பொழுதே, புலன்கள் எல்லாம் நாம் சொன்னபடி கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே நாம் செய்ய வேண்டிய ஒரு வாணிபம், சிறு வியாபாரம் இருக்கிறது. அதில் பெற வேண்டிய ஊதியமும் இருக்கிறது அப்படின்னு சுந்தரமூர்த்தி சாமி ஞாபகப்படுத்துகிறார். ஏன் மனமே, நீ எப்பவும் இந்த உலகத்தில் இருக்க போறோனாமன்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்க. அது எப்படி? நீ நல்லா பாரு, நீ நினச்சி கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ இந்த உடம்பை எப்படி பார்த்துருக்கிற, இப்போ எப்படி பார்க்குற இந்த உடம்பை? உனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து பாரு. நீ சிறுவனாக இருந்த, பாலனாக இருந்த, அதுக்கப்புறம் மேலே வந்து எல்லாமே உனக்கு ஞாபகம் இல்லை. இவ்வளவு சீக்கிரமாக நீ முதுமையை நோக்கி சென்று கொண்டு இருக்கிற பொழுது உடனே விரைந்து சென்று நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலான்னு தள்ளலாமா? தள்ளலாமா? உடனே செய்து இந்த உடம்பை கொடுத்துருக்கிறான். உடனே என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடணும். எல்லாரும் போல நாமும் பொருள் ஈட்டுவதிலேயே காலத்தை கழித்து விட்டால் அருள் ஈட்டுவது எப்பொழுது? புறம்பயத்துறை புதநாதன் புறம் பயம் தொழ போதுமே போதுமே. போலாம், வா சீக்கிரம் வா. ஒரு இன்ஜினியர் சொன்னேன் அவங்கள்ட்ட, ஒரு இன்ஜினியர்கிட்ட விட்டேன், ஒரு மேஸ்திரி வேலை செஞ்சான். சொன்னேன் சொன்னேன் சொல்லலையா? ஒரு இன்ஜினியர்கிட்ட ஒரு மேஸ்திரி வேலை பார்த்தார், ரொம்ப சின்சியராக வேலை பார்த்தார். அவர் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணார். ஒரு நாள் இந்த மேஸ்திரி சொந்த ஊருக்கு போயிடணுன்னு தீர்மானம் பண்ணார். அவர்கிட்ட சொன்னார், போய் இன்ஜினியர்கிட்ட, ஒரு நல்ல பெரிய பில்டர் ஓனர், அவர்கிட்ட போய் சொன்னார், எனக்கு செஞ்சதெல்லாம் போதும், என் ஊரை பார்க்க போகலான்னு இருக்கிறேன், எனக்கு விட கொடுங்க. இன்னும் இவ்வளோ நல்லா தானே பண்ணிகிட்டு இருந்தீங்க, என்ன சமயம்? இல்லை நான் கிளம்புறேன் எனக்கு. அப்போ அவர் சொன்னார், கடைசி ஒரே ஒரு வீடு வந்திருக்குது, அதை மட்டும் நீங்கள் கட்டி கொடுத்துட்டு போங்க. என்ன நான் போகிறேங்கிற என்னை திரும்பவும் வேலையை வாங்குறீங்களே? இல்லை, நீங்கள் கொஞ்சம் நீங்கள் உங்கள் திறமையை காட்டிட்டு செஞ்சுட்டு போங்க. சரி, இந்த நாள் வம்பு பண்ணுறான், இல்லாட்டி கட்டத்தில் பெனிஃபிட்ஸ் எல்லாம் தரமாட்டான். சரி, அதனால ஏன் வர முடியும்? சரி வீடு கட். இந்த வீட்டை கட்டுறதுல ஒரு அக்கறையே இல்லை அவருக்கு. சரி சொன்னாரேங்கிறதுக்காக ஏதோ எல்லா மெட்டீரியல் வாங்குறதுல இருந்து எதெல்லாம் எப்படி எப்படி வைக்கணும், எப்படி டிசைன் எல்லாத்தையும் அந்த மேஸ்திரி பொறுப்புக்கே விட்டுட்டார். நீ ஏன் பார்த்து எல்லாம் கட்டு, ஆனால் சீக்கிரம் கட்டு. விறுவிறுன்னு அந்த மேஸ்திரி கட்டுறார். ஏதோ ஏனோ தானோன்னு ஏதோ ஒரு பொருளை வாங்கி ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ 3rd கிரேடில் வாங்கி எப்படியோ வேலை முடிஞ்சால் போதும். அது கிடைக்கலையா பரவாயில்ல, இதை போடு,
போட்டுக்கிட்டு ஏதோ கசாம்சான்னு வீட்டை முடிச்சார். முடிச்சுட்டு கதவை பூட்டி சாவி எடுத்துட்டு, ஐயா வீடு முடிஞ்சிருச்சு, சரி நான் வரேன், அங்கேயே இருங்க, ஒரு 10:30 மணிக்கு வரேன். வந்தார். உங்கள்கிட்ட வீட்டை ஒப்படைச்சிட்டு கிளம்பலான் இருக்கேன். சரி நான் வந்து பார்த்துட்றேன். வந்து பார்த்தாரு, வீட்டெல்லாம் பார்த்தாரு. சரி முடிஞ்சிருச்சு, ரொம்ப சந்தோஷம். நீ கட்டின உள்ளே போய் பாருங்க, நீ கட்டின அப்படியே இருக்க போகுது. சாவியை கொடுங்க, சாவியை ஒரு தட்டை கொடுப்பா. தட்டை கொடுத்தா இந்த சாவியை வச்சு கட்டின வட்டியை நீட்டி, இத்தனை நாள் வேலை செஞ்சதுக்கு உங்களுக்கு பரிசா கொடுக்கறதுக்கு தான் ஒரு வீடு கட்ட சொன்னேன், நான் எடுத்துக்கங்கன்னார். எப்படி இருக்கும் அவருக்கு? நம்ம முன்னேறதுக்கும் நம்ம வாழ்க்கை சிறப்படைகிறதுக்காக ஒரு அருமையான வீடாக இந்த வீட்டை சிவபெருமான் தந்திருக்கிறார். இதை கொண்டு நாம் அவரை அடைய வேண்டும் என்பதற்காக தந்த வீட்டை எவ்வளோ ரிப்பேர் பண்ண முடியுமோ திரம்பியாது எழு நெஞ்சமே கொடுத்துருக்கிறார். இந்த உடம்ப நீ பார்த்து கட்டி சிறப்பாக இருந்துக்கோ அப்படின்னுட்டு. நம்ம உடம்புக்கு பிரத்தியார் செய்கிற கெடுதலை விட நாம் செஞ்சுக்கிற கெடுதல் தான் அதிகம். நமக்கு வருகிற நோய்கள்லாம் பிறர் தர வாரா எல்லாம் நாமே நமக்கு வரவழைத்துக் கொள்கின்ற அத்தனையும். அதெல்லாம் யோசிச்சு பாருங்க, தெரியும். அப்படிப்பட்ட இந்த உடம்பு இறைவன் தந்த உடம்பு. அதை சொன்னார். இந்த தத்துவங்கள் முழுக்க அவன் தந்து சத்தமும் சத்த மனமும் தகுமனமும், சத்தமும் சத்த மனமும் தகுமனமும். இந்த மனம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறதே, தகுமனம் உய்த்த உணர்வும் உணர்த்தும் சிந்தையும். எப்படி அடுக்கிறாரு பாருங்க. இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்கா நமக்கு என்னென்ன கருவிகள் இருக்குன்னு சிஸ்டமேட்டிக்கா சொல்ற சமயம் ஒண்ணுமே கிடையாது. நம்மளதுல மட்டும்தான் இவ்வளவு டீட்டெயில்டா நம்மகிட்ட என்னென்ன இருக்கு அப்படின்னு அவ்வளவு விவரமா சொல்றது நம்முடைய. ஏன்னோ எங்கேயோ புதுசா ஏதோ இல்லாததெல்லாம் சொல்றது இல்லை. நம்மகிட்ட என்ன இருக்கு, நம்ம என்ன கருவி நமக்கு சாமி கொடுத்துருக்காரு. ஒன்று தூலம், இன்னொன்று சூக்கமம். தூலத்தை சூக்கமத்தை கொண்டு இயக்குகிறார், அவ்வளவுதான். இந்த சூக்கமம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை இயக்குவது அதிசூக்கமம். அதிசூக்கமும் இங்கே இருக்காது. சூக்கமும் தூலமும் ஒன்னா இருக்கும். சூக்கமும் தூலமும் ஒன்னா இருக்கிற பொழுது அதிசூக்கமத்தினாலே சூக்கமத்தை இயக்க சூக்கமும் தூலத்தை இயக்கும், அவ்வளவுதான். இப்ப இந்த தத்துவங்களை சொல்லுகிற பொழுது நாம போன தடவை அதை விவரமா பார்த்தோம். 5 புலன்கள் என்று சொல்லக்கூடிய சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 புலன்களாக இருக்கிற இந்த 5 நான் நீங்க நினைவு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது நினைவுக்கு உடனே வரும். இந்த 5 என்னன்னு கேட்டா சூக்கும பூதங்கள் அல்லது தன்மாத்திரைகள். ஏன்னா இதுல இருந்தா பூதம் வந்தது. பூதம்னா விரிதல்னு அர்த்தம். இந்த தன்மாத்திரையிலிருந்து விரிந்தது. தன்மாத்திரையிலிருந்து விரிந்த இந்த பூதங்கள், இந்த தன்மாத்திரைகள் இரண்டும் சேர்ந்து இந்த உலகத்தினுடைய பொருள்களை தொடர்பு கொள்வதற்காக 5 பொறிகள், 5 ஞானேந்திரியம், 5 கண்மேந்திரியம், இவற்றையெல்லாம் பயன்படுத்துவதற்குரிய சென்று பற்றுகிற எண்ணங்களை உடைய மனம், அதான் தகு மனம்னார். சத்தமும்னு சொன்னதுல மொத்தம் 20 தத்துவமும் வந்துடும். சத்தமுங்கிறதுல சப்தம் அப்படிங்கிறது ஒலி, சப்தம். அப்ப அது ஓசை அப்படின்னு கூட அதை சொல்லலாம். ஓசை, இந்த ஓசையில ஆரம்பிச்ச அந்த இதே சத்தம்னு மொத்தமா அந்த புலன்களை சொல்லிட்டார். ஏன்னா புலன்கள் இந்த பூதம், பூதத்தை தொடர்பாக பொறி, பொறியின் தொடர்பாக கண்மேந்திரியம், இப்படி 4, 5, 20 இவற்றை இயக்கக்கூடிய மனம், சென்று பற்றி எண்ணங்களினாலே சென்று பற்றுகிற மனம், மனம் பற்றியவற்றை எல்லாம் அதுவோ இதுவோ என ஐயுறுகின்ற புத்தி, அப்படி ஐயுறுகிற பொழுது இதை கண்டுபிடிப்பேன் என்று தெளிவுபடுத்துகிற அகங்காரம், தெளிவுபடுகின்ற சித்தம்.
நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். எப்படி இந்த மனங்கிறது நம்ம ஒன்றுதான் சொல்லியிருக்கிறோம், 4 டயரில் ஒர்க் பண்ணுதுன்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு டயர், செகண்ட் டயர், தேர்ட் டயர், ஃபோர்த் டயர். இந்த 4 டயரையும் நம்ம அப்பப்போ செக் பண்ணிக்கணும், நம்ம சரியாக இருக்கிறோமான்னு. நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனால் நம்ம அப்பப்போ இந்த 4 டயரையும் செக் பண்ணணும். சென்று பற்றுகிற மனம் எல்லாத்தையும் எதையாவது பற்றும், போய் பார்க்குறதெல்லாம் பற்றும், எதை பார்த்தாலும் பற்றும். இந்த குழந்தைங்க பாருங்கள், ஸ்வீட் கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா பார்த்ததெல்லாம் கேட்கும், இந்த அது இது இது இதுன்னு இல்லையா, பார்த்ததெல்லாம் கேட்கும். ஸ்வீட்டு கடையை விட ஐஸ்கிரீம் கடைன்னு சொன்னால் கொஞ்சம் பொருத்தமாக இருக்குமோ? இப்போல்லாம் குழந்தைங்க ஸ்வீட்டை விட ஐஸ்கிரீம் தான் அதிகமாக விருப்பமாக சாப்பிடும். பார்த்தா இது வேணும் அது வேணும், அது எல்லாத்தையும் வேணுங்க, எல்லாத்தையும். அது சென்று பற்றுகிற மனம் அதுபோல் அது பார்த்ததெல்லாம் பற்றும். இப்போ நான் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், என்னை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பின்னால் ஏதாவது அசைஞ்சுதுன்னா அதில் போய் பற்றும். பின்னால் ஏதோ அசையுது, அப்படி அந்த மரத்துக்கிட்ட ஏதோ ஆடுது அப்படின்னு போய் டக்குன்னு பற்றும். பற்றுன உடனேயே அதை அந்த அந்த பற்றுதலை அப்படியே விட்டாலும் விட்டுடும், இல்லை அடுத்த ஸ்டேஜுக்கு போனால் போகும். அடுத்த ஸ்டேஜுங்கிறது புத்தி. என்னமோ ஆடுற மாதிரி இருக்குது, வலுவலுன்னு வேறு இருக்குது, பாம்பாக இருக்குமோ இல்லை கயிறாக இருக்குமோ, இது ஒரு ஐயம். இப்படி ஐயப்படுவதற்கு பேர் புத்தின்னு பேர். அது செகண்ட் டயர். ஃபஸ்ட்டு டயர்லேருந்து செகண்ட் டயருக்கு போகணுன்னு அவசியம் இல்லை, அடுக்குன்னு அர்த்தம். டயர்னா வேறு ஒன்றும் கிடையாது, டயர்னா அடுக்குன்னு அடுக்குக்காக சொல்கிறேன் நான். முதல் அடுக்கு, அந்த அடுக்குகளில் தான் நம்ம மனமே வேலை செய்யுது. கீழ் அடுக்கு தான் மனம், அதுக்கு மேல் அடுக்கு இந்த புத்தி. இந்த புத்தி என்ன பண்ணும், இது கயிறாக இருக்குமோ பாம்பாக இருக்குமோ அப்படின்ட்டு ஒரு எண்ணம், அது சந்தேகப்படும். புத்தி சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கும். நல்லவங்களா இருப்பாங்களோ கெட்டவங்களா இருப்பாங்களோ சந்தேகப்பட்டுட்டே இருக்கும். இப்போ அது மாதிரி ஆடுகிறத பார்த்து சந்தேகப்படுகிற அந்த புத்தி அத்தோட சரி அது ஏதோ ஆடுது, ஐயா ஏதோ முக்கியமாக பேசிகிட்டு இருக்கிறாரு, இப்போ போய் ஆடுறதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி திரும்ப ஐயாவையே பார் அப்படி, அதோடய முடிஞ்சு போச்சு. இப்போ பாருங்கள், செகண்ட் ஸ்டேஜோடையே முடிஞ்சு போச்சு, 2வது அடுக்கோடையே நின்று போச்சு. முதல் அடுக்கு இருந்தது முடிஞ்சு போனது உண்டு, சில பேருக்கு 2வது அடுக்கு வரைக்கும் போயிருக்கோம். அதில் அது தள்ளு வேலையை பார்ப்போம் அப்படி முடிஞ்சு போயிடுச்சு. 3வது அடுக்குக்கு சில சமயம் போயிடும். அது 3வது அடுக்கு போனால் அகங்காரம். அது என்ன பண்ணும், அது எப்படி அது என்னன்னு தெரியாமல் பார்க்குறது, அது கண்டுபிடிச்சிட்றேன் நான், அப்படியே அந்த பக்கமாக போய் அது என்னன்ற பார்த்துருவோம் அப்படின்னு மூடு. இந்த அகங்காரம் எழுந்தால் இன்னதென தீர்மானிப்பேன் அப்படிங்கிறது முடிவு. சத்தமும் சத்தமனமும் தகுமணம் உய்த்த உணர்வும், தகுமணம் உய்த்த உணர்வு, அந்த உய்த்த உணர்வு தான் அந்த புத்தி, இதுவோ அதுவோ அப்படின்னு. அடுத்தது உணர்த்தும் அகந்தையும். இப்ப அகந்தை வந்துருச்சு. அகந்தை என்பது என்ன கேட்டால் என்னதென தீர்மானிப்பேன் என்கிற அடுத்த இது. அடுத்தது அந்த தீர்மானித்த உடனே கிட்டக்க வந்து பார்த்தா கொஞ்சம் ரைட்டு கயிறு தான் அப்படின்னு ஒரு தீர்மானம் முடிஞ்சு போச்சு. தீர்மானம் ஒன்று சித்தம் அதை எடுத்து போட்டுக்கோம், கயிறு அப்படின்னு முடிஞ்ச முடிவாக போட்டுக்கோம். இப்போ நாம் என்ன முடிவு எடுக்கிறோமோ ஒரு செய்தியில் பற்றி ஆராய்ந்து அதுவோ இதுவோ என ஆராய்ந்து இதுவென தீர்மானிப்பேன் என்று முயற்சி எடுத்து இன்னதென தீர்மானித்து ஸ்டோர் பண்ணிடுறது, சித்தத்தில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிடுறது. ஒருத்தரை பார்க்குறோம், வணக்கம் சார் அப்படிங்கிறார், வாங்க நான் தான் உங்கள் காம்ப்ளெக்ஸில் கீழ் ஃப்ளாட்டில் வந்திருக்கேன் சார். அப்படியா, சரிங்க சார். மனம் அவரை பார்க்குது, புத்தி நினைக்குது நல்லவராக இருப்பாரா கெட்டவராக இருப்பாரா அப்படின்னு நினைக்குது. சரி நாளைக்கு காலையில் காப்பித்தூள் கடன் கேட்டு பார்ப்போம், தீர்மானிச்சிருவோம் நல்லவரா கெட்டவரான்னு. கொடுத்தாருன்னா இல்லைன்னா கேட்டவர் அப்படின்னு தீர்மானிச்சிருவோம் அப்படின்னு இந்த அகங்காரம் தீர்மானம் பண்ணும். அடுத்த நாள் காலையில் அப்படி கதை திறந்து கேட்கலான்னு போகும்போது அவர் டவரா செட்டவர் நிற்பார், காப்பி இருந்தால் கொடுங்களேன், எங்கள் வீட்டில் எந்த ஸ்டவ் வரல
அப்படின்ட்டுருவார் இல்லையா? அப்ப ஒன்றை இன்னதென தீர்மானித்த பிறகு சித்தத்தில் போய் உட்கார்ந்துரும். படாளா இருப்பான் போல இருக்கையா இவன், ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு முடிச்சு போட்டு வச்சிரும். சித்தத்தில் கொண்டு போய் நீங்கள் என்ன போடுறீங்களோ அதுதான் நீங்கள் திரும்ப கால் ஃபார் பண்ணீங்கன்னா வரும். திரும்ப சித்தத்தில் இல்லாதது வராது. ஆமாம். இப்போ ரொம்ப அன்பாக இருக்க மனைவி, நாளைக்கு என்ன நாள் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டவுடனே நீங்கள் வசமாக மாட்டிடுவீங்க. ஏன்னா சித்தத்தில் கொண்டு போய் போடலன்னு அர்த்தம். அது நாளைக்கு உன் பர்த்டே. ஏயா இப்போ என் பர்த்டேயும் தெரியாதா உனக்கு? நாளைக்கு என்ன நாள் தப்பா சொன்னா பர்த்டே பேசாம தெரியாதுன்னு சொல்றது நல்லது. ஏன்னா எத்தனை தெரியாதுங்கிறது அதை தெரிவிச்சிடும். சித்தத்தில் கொண்டு போய் போட்டாதான் சில பேர் டெலிஃபோன் நம்பர் கரெக்டாக ஞாபகத்தில் இருக்குது. ஏன் சித்தத்தில் கொண்டு போய் போட்டு வச்சிருக்கிறோம், மெமரியில் டக்குன்னு அது கிடைக்குது. பர்த்டே வரலன்னா காரணம் அங்கே போடலன்னு அர்த்தம். ஆமாம். அதனால் நீங்கள் வீட்டுக்கு போட வேண்டிய வீட்டுக்காரர்கிட்ட முதல்ல என்ன சோதிக்கணும்னா பர்த்டே வெட்டிங் டே எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்க. சித்தத்தில் கொண்டு போய் இது சித்தம்னு பேர். அப்போ பாருங்க 4 அடுக்கு. இதில் 4ல் எது வீக்காக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மனநோய். கீழே மனம் கொஞ்சம் இதாக இருந்ததுன்னா மனசு சரியில்லை சார் அப்படி பரவாயில்ல, அது சரி பண்ணலாம் மனசு. அடுத்த ஸ்டேஜ் ரிப்பேர் ஆச்சுன்னு புத்தி பேதலிக்கிறது. சித்தம் தான் ரொம்ப டேஞ்சர். சித்த சுவாதீனம் இல்லாமல் போகிறது. அதனால நாம் இந்த மாதிரி ஏதாவது டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இப்போ சைக்காட்ரிஸ்ட்லாம் டெஸ்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆர்டரா செகண்ட் ஆர்டரா அப்படின்னு பார்ப்பாங்க. அது என்ன எங்கே எந்த ஸ்டேஜில் அது இதாக இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. ரொம்ப அக்யூட்டாக வந்துருச்சா இல்லை ஆரம்பத்திலேயே இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பார்கள். இதெல்லாம் நம்ம சைவ சித்தாந்தத்தில் ரொம்ப அற்புதமாக இந்த மன இயலும் உளவியலும் நம்ம சமயத்தில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிற மாதிரி உலகத்தில் எந்த சமயத்திலையும் சொல்லவே. அதனால தான் தேவாரம் திருவாசகம் போன்ற திருமுறைகளை ஓதுகின்றவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் தம்முடைய குழந்தைகளுக்கு ஓதுவிக்கின்றவர்கள் அவர்களும் அவர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு காலத்திலும் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை போக வேண்டிய அவசியமே வராது என்பதை நாம் தெரிந்து கொள்ளுவோம். உடம்பை திடப்படுத்துகிறதுக்கு பார்க்கிறோம், அறிவை திடப்படுத்திக்கிறதுக்கு பார்க்கிறோம், ஆனால் உளவியல்ல திடப்படுத்திக் கொள்வதற்கு பார்க்கல. எக்யூப் பண்ணிக்கிறோம். நிறைய நாலேஜ் ஐக்யூ இம்ப்ரூவ் பண்ணிடாங்க. என்னென்னவோ சொல்லித்தரோம். கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ண அதை கற்றுக்க இதை கற்றுக்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம். ஸ்ட்ரென்த் ஆஃப் மைண்டு, உளத்தை திடமாக வைத்துக் கொள்வதற்கு அவனுக்கு சொல்லித்தர வேண்டாமா? எது வந்தாலும் சமாளிக்கிற ஒரு நம்பிக்கை, வாழ்க்கையில் எதையும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு அந்த திறம், அதெல்லாம் எங்கிருந்து வரும் சொல்லுங்க பார்க்கலாம். அது சொல்லி தருவது நம்முடைய சமயம். அப்போ இந்த மாதிரியான இந்த மூன்றும் என்று சொல்லுவது அவர் எதை குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், மனம், புத்தி, அகங்காரம் என்று சொல்லக்கூடிய மூன்றும் சேர்ந்து தீர்மானிப்பதை சித்தம் எடுத்துக்கொண்டு தன்னுடன் வைத்துக் கொள்ளுகிறது. இப்படியாக அனுபவங்கள் பெறுகின்ற இந்த நிலைகள் முழுவதையும் அறிந்து இவையிற்றுக்கு புறம்பானவராக இருக்கின்றது தான் உயிர். இதற்கு அப்புறமா தனியா இதெல்லாம் டூல்ஸ். இது நாமல்ல, இந்த உடம்பு, நாமல்ல கைகால், நாமல்ல தலை, நாமல்ல மனம், இதெல்லாம் நாமல்ல. இவற்றிலிருந்து வேறாக இருக்கிறது தான் நான். இவையெல்லாம் எனக்கு கருவிகள் என்று உணரணும். இப்படி உணர்கின்ற அந்த உணர்வு தான் ஞானம். இந்த ஞானம் என்பது, மெய் உணர்தல் என்பது, இந்த கருவிகரணங்கள் இந்த உலகம் போக போக்கியம் என்று சொல்வார்கள். போகம் போக்கியம், தனு கரண புவன போகம் அப்படிம்பாங்க. அத தனு கரணம் நம்மகிட்ட இருக்கு, புவன போகம் வெளியில் இருக்கு. அப்ப இந்த தனு கரண புவனபோகம் என்று சொல்லக்கூடிய இந்த லிங்கை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மிடம் இருப்பது தனு, உலகத்தை நாம்
அனுபவிக்கின்றோம், அனுபவம் பெறுகின்றோம். இதிலிருந்து வரதைத்தான் சாப்பிட்றோம், இதிலிருந்து வரதைத்தான் நாம் பார்க்கிறோம், இதிலிருந்து கிளம்புறது தான் கேட்கிறோம் இல்லையா? எல்லாம் இந்த உலக அனுபவங்களாக திகழ்கின்றன அத்தனையும். அப்ப இவையெல்லாம் எதை நோக்கி அப்படிங்கிற பொழுது ரொம்ப அற்புதமா சாமி சொல்லுகிறார். தன்பால் உலகம் தனக்கருகாவதும் அன்பால் எனக்கு அருளாவதும் ஆவன. தன்பால் உலகம் தனக்கருகாவதும் அன்பால் எனக்கு அருளாவதும் ஆவன. என்பார்கள் ஞானமும் எய்தும் சிவோகமும் பின்பால் இன்னயம் நேயம். பின்பால் இன்னேயம் பெற்றவர் தானே. பின்பால் இன்னேயம் பெற்றிடும் தானே, பெற்றிடும் தானே. யாரு இவர்கள் பெறுவார்கள்? தன்பால் உலகம் தனக்கு அருகு ஆவதும் அன்பால் எனக்கு அருளாவதும் ஆவன. ஆவன ஞானமும் எய்தும் சிவோகமும். தன்பால் உலகம் தனக்கு அருகு ஆவது ஞானமும் அன்பால் எனக்கு அருளாவது எய்தும் சிவோகமும் எனவும் அவன. அப்படி கொண்டு கூட்டணும். அத ஞானம்ங்கிறது என்னன்னு முதல் வரி, சிவோகம்ங்கிறது என்னன்னு ரெண்டாவது வரி. ஞானம் சிவோகம். சிவோகம் சிவோகத்தை ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார். ஞானத்தை பற்றி சொல்லுகிற பொழுது ஞானத்திற்கு ஒரு புதிய ஒரு பரிமாணத்தை தருகிறார். முதல்ல ஒரு இது கொடுத்தார், நம்ம சுற்றி இருக்கிற கருவி கரணங்கள், நம்முடைய உடம்பு, இதெல்லாம் என்ன அப்படின்னு தெரிந்து கொள்வது தான் ஞானம்னார். முதல்ல அது தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம். எத்தனையோ விஷயங்களை தெரிந்து கொண்டோம் அப்படின்னு நாம் சொல்லி மகிழ்ந்து கொண்டே போகிறோம். அதை தெரிந்து கொண்டோம், இதை தெரிந்து கொண்டோம் என்றெல்லாம் மகிழ்ந்து போகிறோம். தெரிந்து கொள்ள வேண்டியவற்றை தெரிந்து கொள்ளாமல் விட்டு விடுகிறோம். எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெரிந்து கொள்ள வேண்டாததெல்லாம் தெரிந்து கொண்டு. அதனால தான் சொன்னார், கற்க கசடர சரி, குரல் வந்துருச்சு. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இது நம்ம குழந்தையா இருக்கும் பொழுது நமக்கு சொல்லி தந்த திருக்குறள். ஆனால் எவ்வளோ உயரிய தத்துவம் சொல்லுகிறது. கற்க கசடர கற்பவையினர். இந்த உண்மையிலேயே கற்கவுக்கு முன்னாடி கற்பவையை தூக்கி போடணும். கற்பவை கற்க, கற்க வேண்டியதை கற்க. கூந்தம் கல்கிய ஆனந்த விடனி கற்பதாக நினைத்து கொள்ளற்க. படிக்க வேணான்னு சொல்ல, இவ்வளோ அது கல்வி இல்லை. அறிவு அற்றம் காக்கும் கருவியினர். யார் அறிவுடையவன் சொல்லலாம்? தன்னுடைய துன்பத்தை தனக்கு நீக்கிக் கொள்ள வல்லவனையே அறிவுடையவன் என்று சொல்ல வேண்டும் அப்படிங்கிறார். டெஃபினிஷன் அதான். அறிவு துன்பத்தை நீக்கக்கூடிய கருவி. அப்ப உன்னுடைய துன்பத்தை நீ அறிவுடையவனாக இருந்தால் நீ நீக்கிக் கொள்ள முடிகிறதா? என்ன பெரிய துன்பம் இருக்கிற துன்பத்திலே பெரிய துன்பம் மரண துன்பம். நீக்கிக்க முடியுமா உன் அறிவினால? முடியாத. மரண துன்பத்தை நீக்கிக் கொள்ள முடியுமா? முடியாத. அப்புறம் என்ன பெரிய அறிவு? நான் பெரிய அறிவாளின்னு சொல்லிட்டு இருக்கல, என்ன பிரயோஜனம்?
அறிவு என்பது என்ன என்று கேட்டால் துன்பம் இல்லாத நிலையை அடைவதற்கு அது உதவி செய்யும். ஞானம் என்பது இங்கே சொல்லுகிறார், தன்பால் உலகம் தனக்கருகு ஆவதும் ஞானம், அன்பால் எனக்கு அருள் ஆவதும் எய்தும் சிவோகம் என்பார்கள். இப்ப இந்த என்பார்களை தூக்கி அங்க போட்டுக்கணும். ஞானம் எய்தும் சிவோகம் என்பார்கள், ஞானம் என்பார்கள், எய்தும் சிவோகம் என்பார்கள். இந்த உலகம் முழுமையும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களும் சிவனுக்கு உரிமை உடையன, அவனுடைய உடைமை என்று உணர்வது ஞானம். அடுத்தது போட்டார், இதுல எதுவுமே நம்மளுது கிடையாது. ஒரு பிட்டு கூட நம்மளுது சொல்ல முடியுமா? நம்மளுதா இருந்தா வந்தப்ப எடுத்துட்டு வந்திருக்கணும், போகும்போது எடுத்துட்டு போகணும். இங்கிருந்து ஏதாவது நம்மளுதுன்னு சொல்லிக்கிறது ஏதாவது எடுத்துட்டு போக முடியுமா? அப்படியே தானே விட்டுட்டு போகணும். எதுவும் நம்மளுதுன்னு உரிமை கொண்டாடுகிற பொருளை ஏதாவது நம்ம கூட வச்சு போகும்போது அனுப்புறாங்களா? வேட்டி கூட புது வேட்டி வைக்கிறது இல்லை, ஏன்னா அங்க உருவிடுறான்ட்டு. ஏதாவது பழைய வேட்டி கட்டின வேட்டி இருக்கா பாரு, அதையே கட்டி அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு கடைசி எத்தனையோ பேர் வந்து கோடி வேட்டி கொண்டு வந்து போட்டாலும் கூட புது வேட்டி போட்டு கையில மோதிரம் போட்டுட்டே இருப்பாரு. எப்போ பார்த்தாலும் மோதிரத்தோட அனுப்ப முடியுமா? மோதிரத்தோட அனுப்ப அவர் எப்பவும் மோதிரத்தை அவுக்கவே மாட்டாருங்க. அனுப்பிச்சிருக்க அப்படி தப்பா சொல்லுமா? மோதிரத்தை உருவிடுங்க, அழுதுகிட்டேன். எங்க அந்த மோதிரத்தை உருவிடுங்க, மறந்துடாதீங்க குளிப்பாட்டும் போது. நினைச்சு பாருங்க, இதெல்லாம் ஒண்ணு கூட எக்ஸ்ட்ரா பாடிட்டு போக முடியாது. அவர் எப்படி அனுப்பிச்சாரோ அப்படியே தான் திரும்ப போக முடியும். வெறும் பேர் பாடி, அவ்வளவுதான், தீர்ந்தது கதை. எல்லாமே அவனுக்கு சொந்தம். சரி, உடம்போடையாவது போலான்னா முடியாது. அதையும் இங்க எல்லாம் எரிச்சோ அல்லது புதைச்சோ இங்க விட்டுட்டு போங்கிறாரு. அதையும் முடிஞ்சு போகும்போது ஒண்ணுமே கிடையாது. அப்ப அந்த உடைமைக்கு உரியவன் அவன். அது சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், உலகத்திலே இருக்கக்கூடிய உயிரற்ற பொருள்கள் அத்தனையும் அவனுடைய உடைமை, உயிருள்ள பொருள்கள் அத்தனையும் அவன் உரிமை. இன்னும் தெளிவா சொல்ல போனா, உயிருள்ள பொருள்கள் எல்லாம் அவனுக்கு அடிமை, உயிரற்ற பொருள்கள் எல்லாம் அவனுடைய உடைமை. எல்லா உயிரும் அவனுக்கு அடிமைதான். மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே, முளாத்தி போல் உள்ளே கனன்று முகத்தால் மிகவாடி ஆளாய் இருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னுக்கால் வாழாங்கிருப்பீர் திருவாரூரீர் வாழ்ந்து போதீரே என்று நீ அன்று நான் உன் அடிமை அல்லவோ. தாய்மானவர் சொல்றார், என்னைக்கு நீயோ அன்னைக்கு நானும். ஆனா அன்னைக்கு ஆரம்பிச்சு அந்த அடிமை, அன்னையிலேருந்து உனக்கு நானும் அடிமை, நீ என் தலைவன் தான். விட்டுட்டு போனாலாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. எங்க விட்டு போறது? அப்ப இந்த அடிமை என்று சொல்லக்கூடியது எல்லா உயிர்களும் அவனுக்கு அடிமை, எல்லா உலகத்து பொருள்களும் அவனுடைய உடைமை. ஆமா, அவனுக்கு தான் எல்லாமே சொந்தம், அவனுக்கு தான் சொந்தம். ஆனா நாம தான் போய் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நம்ம பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடுறோம், நம்மளுதுன்னு சொல்லிக்கிறோம். வேற இல்லை, உண்மையிலேயே ஒரு ஓனர்ஷிப் யாருக்கு? ரியல் ப்ராப்பர்ட்டி. கொஞ்ச நாள் வாடகைக்கு இருந்துட்டு வாயான்னு நம்மளை அனுப்பிச்சா, கொஞ்ச நாள் இருந்துட்டு இந்த உலகத்தில் இருந்துட்டு வான்னா, இருந்துட்டு போறதுக்குள்ள நம்ம பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷனு, நம்ம பேர்ல ஓனர்ஷிப்பு எல்லாத்தையும் எடுத்து 13 வருஷத்துக்கு இன்கம் சர்டிஃபிகேட் ஈஸி எல்லாத்தையுமே வாங்கி வச்சு வில்லங்க இல்லாம எல்லாமே அவனுக்கு. இந்த நினைப்பு ஒரு மணல் ஞானம். இதை தாங்க சொல்றாரு, அடுத்த வழியில சொல்றாரு. எல்லாம் அவனுதுன்னு நீங்க நினைச்சு இது நம்மளுதே இல்லை, இது அவனுது.
ஞானிகளுக்கு அப்படித்தான் அந்த அப்ரோச். எதை எடுத்தாலும், எதை அனுபவித்தாலும் அது அவன் தர வந்தது. எல்லாம் சிவன் தர வந்தது என்று நினை. குருசீலர் ஞான ஸ்ரீலஸ்ரீ குருஞான சம்பந்தர் சொல்லுகிறார், எல்லாம் சிவன் தந்தது என்று நினை. அவன் தர வந்தது. எப்படி வரும் நமக்கு தானா? சான்ஸே இல்லை. எல்லாம் அவர் கொடுத்தது தான். அப்ப ஞானம்னா இதுனர். ஞான அப்ப எதுக்கு சார் கொடுத்தாரு இதெல்லாம்? இதெல்லாம் நம்மளது இல்லை, ஆனா அவர் கொடுத்தது தெரியுது. எதுக்கு கொடுத்தார் அதை சொல்லுகிறார். அன்பால் எனக்கு அருளாவதும் இதை கொண்டு நீ அன்பை பயின்று கொள் என்பதற்காக கொடுத்தார். அப்ப இத்தனை கருவிகரணங்களும் அவனுடையது, இத்தனை உலகமும் அவனுடையது, உயிர்கள் எல்லாம் அவனுடைய அடிமை என்று தெரிந்து கொள்வதனாலே அவன் மீது சொல்லொணாத அன்பு வரும். யார் பேர்ல? சிவன் பேர்ல. இவெல்லாம் அவனோடதா, எல்லாம் அவன் கொடுத்ததா. அவன் பேர்ல ஒரு அன்பு வரும். இந்த அன்பை அவனிடம் காட்டுகிற பொழுது அவன் அதற்கு பதிலாக தருவது அருள். அப்ப அன்பு மிகுகின்ற பொழுது நமக்கு வருவது அருள். அருளினாலே நிறைகின்றதை சிவோகம் என்று சொல்வார்கள். இப்ப சிவோகம் பாவனை என்பது அன்பை கொடுத்து அருள்மயமாவது. நீங்க அன்பை பெருக்கினீர்கள்னா அருள் வருதான்னு நீங்க ஒன்றும் செக் பண்ணிட்டுலாம் இருக்க வேண்டாம். செக் பண்ணலாம் வேண்டாம். என்ன கிரெடிட் ஆகிருக்கான்னு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டு இருக்க வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அன்பு காட்டினா தானாகவே உங்களுக்கு அருள், அந்த அந்த அருள் விளைந்து கொண்டே இருக்கும். அப்போ ஞானத்தினாலே விளைவது சிவோகம் பாவனை. சிவோகம் சிவோகம் என்று சொல்லுவது என்ன என்று கேட்டால், உயிர் சிவத்திற்கு அடிமையாக தன்னை கருதி கருதி தானே சிவமாதல். இந்த இரண்டையும் குறிப்பிடுகின்றார் நம்ம சாமி இந்த பாட்டில். இப்போ ஞானம்னா என்னன்னு கேட்டால், உலகத்தில் இருந்து, உலகப் பொருள்களிலிருந்து, உலக நினைவுகளில் இருந்து விடுபட்டு உண்மை என்ன என்று தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டுதல். எல்லாரும் நினைக்கிறது போல நாமும் நினைத்து, எல்லாரும் வாழ்வது போல நாமும் வாழ்ந்து, எல்லாரும் இந்த வாழ்க்கையை எப்படி நோக்குகிறார்களோ அப்படியே நோக்கியும் செல்லலாம். அப்படி இல்லாமல் இந்த வாழ்க்கையிலே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற அத்தனையும் அவன் தந்ததுதான். இதை விட பெரிய அவன் நமக்கு இந்த உலகத்தில் அவன் தந்தது தன்னை நினைக்க தருவது இருக்கு பாருங்க, அதுதான் அவன் தருவதிலேயே மிகப்பெரிய வரமாக விளங்கும். தன்னை நினைக்க அவன் தராவிட்டால் நமக்கு அவன் நினைப்பு வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. இது இங்கே தான் சுத்திட்டு இருக்கோம், இது இங்கே தான் உழந்துட்டு இருக்கும், இது இங்கே தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எனவே திருமூலர் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார், உலகம், உலகப் பொருள்கள், அண்டம், அண்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான பொருள்கள் எல்லாமே அவனுக்கு உடைமை. நமக்கு எதுவுமே உடைமையாகவோ நமக்கு ஏதாவது உரிமையாகவோ எதையும் கொள்ளக்கூடாது. அதனால தான் அன்றே என் ஆவியும் உடலும் உடமையும் எல்லாம் குன்றே அணையாய் நீ என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. மௌனகுருவாக இருக்கிறவர் அதனாலதான் பார்த்து சொன்னாராம் தாய்மானவரை பார்த்து, எனக்கென்ன ஒரு செயலிலா எழை நீ என்று இருந்திட்டு மௌனியாய் வந்து கையேற்று. யார்கிட்டையும் கையேந்தாத குரு கையேற்றினாராம், கையேந்தினாராம். யாருக்கிட்டையும் எதற்காகவும் கையேந்தாத குரு தாய்மானவர்கிட்ட கையேந்தினாராம். என்ன, உனக்குன்னு எதுவும் வச்சுக்காம எல்லா நினைப்பையும் என்கிட்ட கொடு அப்படின்னு கேட்டாராம். தனக்கென்ன ஒரு செயலிலா ஏழை நீ என்றிருந்திட்டு மௌனியாய் வந்து கையேற்று. இனிமே எல்லாம் நம்பளுது. உனக்கு எந்த உன்னுடைய கருவிகரணங்களோ உன்னுடைய உடம்போ உன்னுடைய நினைவோ இனிமே உனக்கு சொந்தம் இல்லை, எல்லாத்தையும் நீ கொடுத்துட்ட.
இனிமே எல்லாம் நமக்கு அப்படின்னு குரு. தனக்கென்ன ஒரு செயலிலா ஏழை, இனிமே உனக்குன்னு ஒரு செயல் கிடையாது அப்படின்னு அறிவித்தார் குரு. அப்படி குரு அறிவித்தார்னா சீடனுக்கு அன்றுதான் முக்தி பெறுகின்ற நாள். எல்லாத்தையும் அவர் வாங்கிட்டார். எல்லாம் நான் வாங்கிட்டப்பா, சார்ஜ் டேக்கன் ஓவர், சார்ஜ் ஹேண்டட் ஓவர். ஓ, முடிஞ்சது. இனிமே ஹாயா இருப்பார். தனக்கென்ன ஒரு செயலிலா ஏழை நீ என்றிருந்துட்டு மௌனியாய் வந்து கையற்று நமது என்ற அன்றே பொய்க்கால தேசமில்லை, போவதில்லை, வருவதில்லை, எதுவுமே இல்லைன்னு விட்டார். எல்லாமே முடிஞ்சு போச்சு. அக்காலம் இக்காலம் என்பதில்லை, எல்லாம் அதீதமயம் ஆனதன்றோ. குரு சீடனை ஆட்கொண்டு எல்லாவற்றையும் அவர் வாங்கிட்ட காரணத்தினால கால தத்துவமும் சேர்ந்து போயிருச்சான். அதனால கால தத்துவம் கிடையாது. அக்காலம் இக்காலம் எந்த காலமும் கிடையாது. எல்லா காலமும் போயிடுச்சு. நிகழ்காலம் கிடையாது, இறந்த காலம் கிடையாது, எதிர்காலம் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஒரு காலமும் கிடையாது, கால மாற்றமே கிடையாது. காலத்தை பத்தி இவ்வளவு தூரம் படிச்சுமே ஒரு காலமும் கிடையாதுன்னு. மரத்திலிருந்து விழுந்தேன், என்னடா காலம்னு கேட்டார் வாத்தியார். சொன்னா நல்ல காலம் சார், அது 4 நாள் வரமாட்டீங்க, லீவு கிடைக்குமேன்னா. காலம் என்பது ஒரு ஃபிக்ஷியஸ் தான். அது நமக்காக வரையறுக்கப்பட்டது. தாண்டி போயிட்டோம்னா காலம் கிடையாது. உறங்குகிறீர்கள், என்ன காலம் இருக்கு? உறங்குகிற பொழுது காலம் கிடையாது, மயக்க அடைகிற பொழுது காலம் கிடையாது, உடம்போடு இருக்கிற பொழுதே காலம் இல்லையே. இல்லையா? தூங்கி முழிச்சவொடனே மணி என்னன்னு கரெக்டாக சொல்ல முடியுமா? விடிஞ்சிருந்தா கூட ஓரளவு சொல்லலாம். விடியாதப்பே நடுவில் முழிச்சாத டைம் சொல்ல முடியுமா? முடியவே முடியாது, தெரியாது. காலத்தை கடந்துட்டோம், நம்ம காலத்தை கடந்திருக்கிறோம். இந்த தத்துவங்களை கடக்குவதும் தத்துவங்களை உணர்வதும் ரொம்ப அற்புதமா நம்ம தாய்மானவர் சொன்னது போலவே, அவற்றை கடத்தல் என்றால் விட்டு விட்டு ஓடுவதல்ல. சுவை என்கிற தத்துவத்தை கடத்தல்னா சுவையை விட்டுட்டு ஓடுறது இல்லை, நாக்கை விட்டுட்டு ஓடுறது அப்படி இல்லை. அவையெல்லாம் நமக்கு கருவிகளாக இறைவன் தந்தவை என்று உணர்ந்து அவற்றை நம் கட்டுக்குள் கொண்டு வருவது, அதுதான் கடத்தல்னு பேரு. நாக்கு என்ன சொல்லுதோ அதை நான் சாப்பிட்றது இல்லை, நான் என்ன சொல்றேனோ அதுதான் நாக்கு சாப்பிடும், அவ்வளோதான். ஒய்ஃப் ராத்திரி வெறும் என்னங்க இன்னைக்கு ரவை கஞ்சி தான் வைக்கலாம் போல இருக்க, வச்சிரு. என்ன இது பெருசாக சண்டை போடுவீங்கன்னு எதிர்பார்த்தேன், அதுவும் இல்லைன்னா கூட ஓகே. இப்போ என்ன நாளை காலையில் சாப்பிட்டா போகுது அப்படின்னு என்ன அர்த்தம்? தத்துவத்தை கடந்தார்ல, என் குடும்பத்தையே கடந்துட்டார்னு அர்த்தம். புடிஞ்சு போச்சு. தத்துவம் கடத்தல்ங்கிறது என்ன? சுவையை கடத்தல். நாக்கு ஒன்று வச்சுங்களேன். இப்போ நாக்கை கடத்தல்ல வேற ஒன்றும் இல்லை. நான் என்ன சாப்பிட்றேன்னு என்னுடைய விருப்பமாக இருக்கிறதோ அதுவையே அதுவும் சாப்பாடாக அதுவும் எடுத்துக்கொள்ளணும். நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் அது கேட்கணும். என்ன கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அதைத்தான் இந்த செவி கேட்கணும். இது டிக்டேட் பண்ணக்கூடாது. என்ன பார்க்கணும்னு நான் நினைக்கிறேனோ அதைத்தான் நான் பார்க்கணும். அதை விட்டுட்டு கண்ணு சொல்லக்கூடாது. என்ன இன்னைக்கு இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக ஆச்ச, நீ பாட்டுக்கு எங்கேயோ போய் உட்கார்ந்துட்டு இருக்கிற அப்படின்னு அது சொல்றதை கேட்கறது இல்லை. இப்படி புலன்களை விட்டு ஓடுவதல்ல, புலன்களை கட்டுக்குள் கொண்டு வருவது. அவை நமக்கு கருவிகளாக தந்தவை, ஏவல் கொள்வதற்காக நமக்கு தரப்பெற்றவை. எனவே நாம் அவற்றை ஏவல் கொள்ள வேண்டும். அவற்றை இறைவனுடைய சிந்தனைக்கும் இறைவனுடைய நினைவிற்கும் இறைவனுக்கு தொண்டு செய்வதற்குமாக இப்படியாக இந்த கருவிகரணங்களை பயன்படுத்தும். ஆக இந்த 2 நிலைகளை சொல்லுகிற பொழுது, ஒன்று ஞானம் என்று சொல்லுகிறார், இன்னொன்னை சிவோகம் என்று சொல்லுகிற அனுபவமாக சொல்லுகிறார். ஞானம் சிவோகம் என்பது ஞானத்தினாலே விளைவது அன்பு. ஞானம் ஈசன்பால் அன்பே. ஞானத்தினால் விளைவது அன்பு, அன்பினால் விளைவது அருள், அருளினால் விளைவது சிவோகம். இந்த 2ம் விளைகிற பொழுது சிவம் என்கின்ற பொருளை, ஆனந்தத்தை அடையலாம்.
அதுதான் சன்மார்க்கம் என்று சொல்லுகிறார். எனவே சன்மார்க்கம் என்பது அடிப்படையாக சுவாமிகள் விவரிக்கின்ற அந்த ஒரு இடத்தை நாம் பார்க்கிற பொழுது, இந்த உடம்பை கொண்டுதான் நாம் அந்த உயரிய அந்த பொருளை அறிய முடியாது. இப்போதைக்கு நமக்கு வேற கருவி இல்லை. இது இல்லைன்னாலும் திரும்ப இப்போ இருட்டுக்கு போயிடுவோம். இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் நாம் பார்க்க முடிகிறது, பேச முடிகிறது, கேட்க முடிகிறது, எல்லாம் பண்ண முடிகிறது. ஆனால் இந்த உடம்பு எப்பொழுது நமக்கு அறுபடுகிறதோ உடனே இமீடியட்டாக நாம் இருட்டுக்கு போயிடுறோம். அதுக்கு சாட்சியே நம்முடைய உறக்கம் இல்லையா? உறங்க போகிற பொழுது நேராக இருளுக்குத்தான் போகணும். அப்போ இந்த உடம்பை அப்படியே அப்ரப்டாக விட்டுட்டு போயிட்டாலும் நம்ம இருட்டுக்கு தான் போகணும். விடுவது நோக்கம் இல்லை, விடுறதுக்காக கொடுக்கல அவர். இந்த உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று சாமி சொல்லுகிறார். உடம்பினுக்குள் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை நான் இருந்து ஓம்புகின்றேனே. இந்த உடம்பு அவன் கொடுத்தது எதற்காக கொடுத்தான் என்று தெரிந்து அதற்கு இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கருதி உடம்பினுடைய மிகப்பெரிய அந்த ஒரு மதிப்பை, வேல்யூ, உடம்பினுடைய வேல்யூ அதை தெரிந்து கொள்ளும். நாவினாலே அவன் புகழ் பாடுதல், செவியினாலே அவன் புகழ் கேட்டான் என்று பொது அறங்களுக்கு மேலாக உயர்ந்த பொருள் இருக்கிறது என்று உணர்தல். அதைத்தான் முதல்ல சொன்னார். வெறும் கொல்லாமை அல்லது புலனடக்கம் அல்லது உயிர் இரக்கம் அல்லது புலால் உண்ணாமை, இது மாதிரியான அடிப்படை பண்புகள் தேவைப்படுகின்றன. ஆனால் இவை மட்டுமே இறைவனிடம் நம்மை கொண்டு போய் சேர்த்து விடாது. இவை கொண்ட அந்த மதங்கள் தான் சமணம், பௌத்தம் என்று சொல்லக்கூடியவை எல்லாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த தத்துவங்கள், இந்த செய்திகளை மட்டுமே சொல்லி இதனுடைய முடிவாக இருப்பதை முத்தி என்று சொல்லுகிறது. ஆனால் நாம் என்ன சொல்லுகிறோம்? அதற்கு மேலே போகணும். என்ன அடிப்படையாக சொல்லுகிறார்? துன்பம் வருவதற்கு என்ன காரணம் என்று சொல்லுகிற பொழுது துன்பத்திற்கு காரணம் ஆசை அப்படின்னு சொல்லி அவர்கள் நிறுத்துகிறார்கள். ஆசையை விட்டு விட்டால் துன்பம் போய்விடும் என்று சொல்லுகிறார்கள். இப்போ நாம் என்ன கேட்கிறோம்னா, ஆசை எதனால் விளைகிறது அது பார்க்கணும்ல. இப்போ தலைக்கு தலைவலி இருக்கு, தலைவலி போய் டாக்டர்கிட்ட மருந்து கேட்டால் உடனே தலைவலிக்கு மருந்து கொடுத்துருவாரா? எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்குறோம். சார், ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் சிவியர் ஹெட்டேக் அப்படின்னா என்ன பண்ணுவார் டாக்டர்? சொல்லுங்க பார்க்கலாம். என்னவா பண்ணுவார் டாக்டர்? தலைவலிக்குதுன்னு போகிறோம், என்ன பண்ணுவார்? நீங்கள் சொல்லுங்களேன், சும்மா சொல்லுங்க, கெஸ் பண்ணுங்க, கெஸ் பண்ணுங்க. டாக்டர் தலைவலிக்கு போனதே இல்லையா? ஒரு பெரிய இசை கச்சேரிக்கு போயிட்டு வந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ புரியுது சார். என்ன பண்ணுவீங்க? டாக்டர்கிட்ட போனோம், டாக்டர் என்ன கேட்பாரு? இப்போ தலைவலின்னு போனால் டாக்டர் என்ன பண்ணணும்? நோய் நாடி, நோய் முதல் நாடி அது தணிக்கும் நோய் நாடினார். முதல்ல டயக்னைஸ். தலைவலிக்குதுன்னு சொல்றானே, உண்மையிலேயே தலைவலி தானா இல்லை கண்ணு வலியா, இல்லை உண்மையிலேயே என்ன வலி அது அப்படின்னு கேட்கணும். நோய் நாடி தலைவலி தான். நோய் முதல் நாடி எதனால தலைவலி வந்தது? ஒருவேளை கண்ணு ஐசைட்டில் ப்ராப்ளம் இருந்தாலும் தலைவலி வரும், இல்லை வயிற்றில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் தலைவலி வரும், இல்லை வேற ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் தலைவலி கூட கண்ணாடி போட வேண்டியிருக்கும். பார்த்தீங்கன்னா இப்படிதான் ஒரு அம்மா எடுத்தவொடனே கண்ணாடி போட்டுச்சு. அவங்க மாமியார் வந்துட்டு இருக்கும்போது, ஏன் கண்ணாடி எடுத்து போடுறேன்? தலைவலி வரும்போதெல்லாம் போட சொல்லியிருக்காரு டாக்டரு அப்படின்னாங்க. அந்த அம்மா அதுக்கு தலைவலிக்கு கண்ணாடி போடு. இப்படி எல்லாத்துக்கும் கண்ணாடி போடு. அந்த வலி எதுக்கோ இருக்கலாம் காரணம். ஒரு பில்டிங்கில் கிராக்கு விழுந்திருக்கு. கிராக்கு விழுந்த உடனே என்ன பண்ணுவோம்? நம்ம அதை கொஞ்சம் கொத்தி விட்டு பூசிடுவோம், சரி பண்ணுவோம். ஆனால் உண்மையான இன்ஜினியர் அப்படி செய்ய மாட்டார். கிராக்கு விழுந்திருக்குன்னா ஏன் இந்த வாலில் கிராக் வந்தது? ஏதோ லோட் டிஸ்ட்ரிபியூஷனில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது.
அதனால கரெக்டாக அதை பார்க்கணும்னு சொல்லி அதனுடைய உண்மையான காரணத்தை கண்டுபிடிக்கணும். ஏன்னா இதை கொத்தி விட்டு கொஞ்சம் பூசுனா அடுத்த பக்கம் கிராக் விழுவோம். Fever is not a disease. It is a symptom of a disease. Crack is not a defect. It is a symptom of a defect. அதுபோல ஆசை என்பது அடிப்படை காரணம் அல்ல, வேறு ஒரு காரணத்தினுடைய விளைவு ஆசை என்றது சைவ சித்தாந்தம். அப்படி சொல்லிச்சு பாருங்க. உனக்கு துன்பம் வருகிறதுன்னா ஆசை காரணங்கிற, ஆசை என்பது இடைப்பட்ட காரணம். ஆசை எதனால வருகிறதுன்னு பாரு. ஆசை எதனால் வருகிறது? அறியாமையினால் வருகிறது, அஞ்ஞானத்தினால் வருகிறது. அறியாமை என்று சொல்லுவது தான் ஆணவ மலம். இந்த ஆசையை அடக்குன்னு இன்னொரு பக்கம் கிளம்பும். அதனால ஏன் ஆசை நமக்கு வருது, என்ன காரணம்? நாம் இந்த உலகத்தில் எப்பவும் இருப்போம்னு நாம் அறியாமை நமக்கு விளைகிறது. அதனால பொருள் சேர்த்து கொண்டே இருக்கிறோம். 1 கோடி சேர்த்தா பத்தலை, 2 கோடி சேர்த்தா பத்தலை, 10 கோடி ரூபா சேர்க்கிறான் பத்தலை, இன்னும் கோடி கோடியா சேர்த்துக்கிட்டு இருக்கிறான். தெருக்கோடியில தான் போய் கடைசியில் நிற்பான். எத்தனை கோடி சேர்த்து என்ன பண்றது? வைத்த நிதினாரு சொன்னார் இல்லையா முனிவாசர்? வைத்த நிதி, மக்கள், குலம் எல்லாம் சொன்னார் இல்லையா? அதுல எல்லாத்துக்கும் அடைமொழி போடல, நிதிக்கு மட்டும் என்ன போட்டாரு? வைத்த நிதி. மித்ததுக்கெல்லாம் வைத்த மனைவி, வைத்த மகள். இதுக்கு மட்டும் என்ன சொன்னார்? வைத்த நிதி. தான் கஷ்டப்பட்டு பாடுபட்டு தேடி மருமகன் அனுபவிக்க வைத்த நிதி. தான் கஷ்டப்பட்டு சேர்த்து எவ்வளோ ஒரு அனுபவிச்சு அது திட்டிட்டு வர இருப்பான், என்னத்தை கொடுத்தான் இவன் எனக்கு அப்படின்னு. பாடுபட்டு தேடி அந்த பணத்தை வைத்து மற்றவர்கள் அனுபவிப்பதற்காக வைத்த நிதி. தானே ஒருவன் எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் அனுபவித்துட்டு போக முடியாது. ஈட்டிய பொருள் எல்லாம் ஈட்டியவரே அனுபவிப்பார் என்பதற்கான சட்டம் இங்கே கிடையாது. அந்த மாதிரி அனுபவிக்க வாய்ப்பும் இல்லை. அப்புறம் ஏன் சேர்த்துக்கிட்டே இருக்கிறான்? திரும்ப திரும்ப சேர்க்கிறான். நல்லா தெரியும் தான் போயிருவோம், எப்படி இருந்தாலும் இந்த உலகத்தை விட்டு போவோம், நம்ம கூட ஒண்ணுமே வராதுன்னு நல்லா தெரியும். ஆனாலும் சேர்த்துக்கிட்டே இருக்கான். அவனை ஏமாத்தலாமா, இவனை ஏமாத்தலாமா, அவனை வஞ்சிக்கலாமா, இவனை பண்ண, இப்படித்தானே சேர்த்துக்கிட்டே இருக்கிறான். ஏன் சேர்க்கிறான்? ஆசை இல்லை, அறியாம. இவனுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுங்க, ஐயோ நம்ம போகும்போது இங்கேருந்து எதையும் எடுத்துட்டு போக முடியாது. இப்ப இருக்கிற உறவுகள் என்று சொல்லக்கூடிய இத்தனை உறவும் உயிரானது உடம்பை விட்டு நீங்குமானால் ஒரு உறவும் இதோடு கூட வராது அப்படின்னு அந்த தெளிவு பிறக்குமானால் உண்மையான உறவு சிவம் என்று தெரிஞ்சு அந்த உறவை பலப்படுத்துவான். அறியாமையினால தானே விளையுது. மேல ஒரு பொருள் இருக்கிறது, அதுதான் இந்த உலகை நடத்துகிறது என்ற அறிவு இல்லாமல் உலகம் தானாக இயங்குகிறது என்று சொல்லுகிறவனை அறிவுள்ளவன் நான் சொல்ல முடியும்? கார் ஒன்று ரோட்ல போயிட்டு இருந்துச்சு, தானா போகுது சார் இயற்கை அப்படின்னு நான் சொல்லுவான். ஒருத்தன் இயக்குகிறான், போகுது. பிரபஞ்சம் இயங்குகிறது. எப்படி இயங்குகிறது? ஒருத்தன் இயக்குறான், அதனால சிஸ்டமேட்டிக்கா இயங்குது. இயற்கைக்கு அறிவு கிடையாது. இயற்கைக்கு ஏது அறிவு? அறிவற்ற ஒரு பொருளை இயக்குவதற்கு அறிவுள்ள பொருள் ஒன்று தேவை. அறிவற்ற உடம்பை இயக்குவதற்கு அறிவுள்ள உயிர் தேவைப்படுவது போல அறிவற்ற பிரபஞ்சத்தை இயக்குவதற்கு அறிவுள்ள சிவம் தேவைப்படுகிறது என்று சொல்லுவதுதான் சைவ சித்தாந்தம். அதை தெரிஞ்சுக்கோ. அதனால உடமையும் அடிமையுமாக இருக்கிற இந்த உலகத்தினுடைய அத்தனைக்கும் அதிபதியாக விளங்குகிறவன் சிவபெருமான் என்று தெரிந்து கொள்வதுதான் ஞானம். அதை தவிர்த்து வேற என்ன தெரிஞ்சுக்கிட்டாலும் ஞானம் இல்லை. ஆகவே அது ஞானம் என்று சொன்னால் அவன் மீது காட்டுகிற அன்பு, அந்த அன்பினால் விளைகின்ற அருள் என்று ரொம்ப அற்புதமாக இந்த இடத்துல சுவாமி இந்த சன்மார்க்கம் என்று சொல்லக்கூடிய நெறி ஞானத்தினால் எப்படி விளைகிறது என்று சொன்னார் என்று சொல்லி இதனுடைய தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த வியாழக்கிழமை, வருகின்ற வியாழக்கிழமை நாம் தொடர்ந்து சிந்திப்போம் என்று கூறி 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். நண்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தொடர்ந்து நீங்கள் திருமந்திரம் கேட்டு வாருங்கள். திருமந்திரம் மென்டல் ஸ்ட்ரென்த். வாழ்க்கையில் நமக்கு ஒரு துணிவு தருவது திருமந்திரம்.
எல்லா பிரச்சனைக்கும் நம்ம கூட சிவம் இருக்கிறதுங்கிற நம்பிக்கையை தருவது திருமந்திரம். சிவத்தை மீறி நம்மகிட்ட எதுவும் வந்துவிட முடியாது என்று நமக்கு உறுதிப்படுத்துவது திருமந்திரம். திருமந்திரம் கேட்கிற நீங்கள் அத்தனை பேரும் தவம் செய்தவர்கள். நீங்க செஞ்சிட்டு இருக்கிறது இப்ப தவம்னு பேர். இதுதான் தவம். சிவத்தை பற்றியும் சிவனுடைய பெருமை பற்றியும் உலகத்தை பற்றியும் இந்த செய்திகளை எல்லாம் நாம் கேட்பதற்கு சிவம் நமக்கு வாய்ப்பு தந்திருக்கிறது. வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி. இது ஒரு பெரிய வாய்ப்பு. அப்படிப்பட்ட பெரிய வாய்ப்பு உங்களுக்கெல்லாம் வாய்த்திருக்கிறது. உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சனி சேர்த்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு 5 எழுத்தை மறக்கக்கூடாது. எப்பொழுதும் 5 எழுத்து நமக்கு கவசம். நம்முடைய திருமுறைகள் நமக்கு வழிபாட்டு நூல்கள். அவையும் நம்முடைய துன்பங்களை போக்கக்கூடிய இன்பச் சுரங்கங்கள். அவற்றை நீங்கள் நம்முடைய சந்ததியினருக்கும் அவசியமாக எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே பூர்த்தி செய்து மீண்டும் சந்திப்போம், தொடர்ந்து சிந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம்.